உலக சமாதானமே வாழ்க வாழ்க. உலக சமாதானமே வாழ்க வாழ்க. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடும் பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரித்து விட்டு படுங்கள், எழுந்ததும் சிரிங்கள், வாழ்க்கையே சிரிப்பாகிடாதீங்கள். அதையும் சொல்லிவிட்டேன், புரியுதுங்களா? சரி, நான் சிரிச்சிட்டேன். போதுங்க ஐயா, நான் ரொம்ப சிரிச்சேன்னா டென்ஷன் ஆகிடுவீங்களா? சரி, இப்போ நான் அமைதியாகிறேன், நீங்கள் சிரிங்க. நீங்கள் சிரிக்கிறத நான் ரசிக்கிறேன். சரி சரி. என்னங்க ஐயா இன்றைக்கி தகவல், என்ன மெசேஜ் சொல்கிறான்? என்னங்க ஐயா இன்றைக்கி புதுசாக ஒரு மந்திரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், உலக சமாதானம் சொல்லிங்கிறாங்களே, ஒன்றா வரல. ஏன் வரலன்னு சிந்திச்சேன், அதை தான் சொல்கிறேன். இப்போ உலக சமாதானம்னு சொல்கிறாங்க. ஒரு ஆளும் உலக சமாதானம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. பிரிஞ்சு இருந்தால் எங்கேருந்துங்க வரும்? ஒரு குருக்கிட்ட போனேன், நாங்கள் உலக சமாதானம், உலகத்திலே நாங்கள் தான் உண்மையை சொன்னோங்க. கிழக்கு ஆசிரமம் மேற்கு ஆசிரமத்துக்கு போனோம், உலகத்திலே உலக சமாதானம் வரணும், புரியுங்களா? எங்கள் குருநாதர் சொன்னார், அது தனி, புரியுங்களா? வடக்கு ஒரு ஆசிரமம், தெற்கு ஒன்று, தனித்தனியாக பிரிஞ்சு சொல்லியிருந்தீங்கன்னா சண்டை தாங்க வந்துன்னு இருக்கான், உலக சமாதானம் வராது. சரிங்க, நீங்கள் என்ன முடிவு வைத்தீங்க? நான் எல்லோரையும் ஒன்று சேர்த்துருவேன், யார் வேணாலும் வாங்க. எங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கெட்ட பழக்கத்தை விட்டுரு, எங்கிட்ட இருக்கிற நல்லது மட்டும் எடுத்து இன்னொரு ஆள்கிட்ட போங்க, அவர்கிட்ட ஒரு நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. நல்லதை எடுத்துங்க, கெட்டதை விட்டுருங்க. எல்லா குருக்கிட்டையும் பிரச்சனை இருக்குங்க. அவ்வளோ தூய்மையாக படைச்ச பிரபஞ்சம் தூய்மையாக தான் படைக்குது. ஆனால் நம்ம சமுதாயத்தோடு சேர்ந்து மாறிடுறோம், புரியுங்களா? அதனால் சிந்திங்க. நீங்கள் தனித்தனியாக இருக்கிறவரெலாம் உலக சமாதானம் வரவே வராது. சரி, நானாவது இந்த விதையை விதைக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைங்க ஐயா, நாங்கள் எங்கள் குருநாதர் தான் சொன்னது தான் உலகத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அதுதான் சமாதானம்னா நீங்கள் செய்து வேஸ்ட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சிங்க. என் உடம்பு சொல்லிடுச்சு, மகேந்திரா, ஒரு குருநாதர்கிட்ட இருந்துக்குன்னு நீ உலக சமாதானம் வரணுன்னா அது நடக்காத காரியம். வராத செயலை செய்யாத. நீ ஒரு 10 பேரையாவது சேரு. இந்த குரு இல்லாத இருப்பாங்க ஆளுங்க, பொதுவாக இருப்பாங்க, புரியுங்களா? அவங்கள ஒன்று சேர்த்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசு. அவங்க யாருன்னா ஒரு 2 பேரை 10 பேரை சேர்ப்பாங்க, புண்ணியம் கிடைக்கும், புரியுதா? இந்த தனித்தனியாக நீங்கள் பிரிஞ்சு வாயில் சொல்லியிருந்தீங்கன்னா நடக்காது. செயலில் காட்டுறாச்சு. செயலுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? மகிழ்ச்சி.